பொக்கிஷம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்க வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து வைத்து, அப்படிதான் இருக்கு பைபிள்ல, வைத்து 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 வைத்து. ஆமென். அதாவது 4 ட்ரெஸ் வைக்கக்கூடிய சின்ன பெட்டியில 40 ட்ரெஸ் வைப்போம் தெரியுமா? சிலர் பீரோலாம் திறந்தா பெருவெள்ளம் வந்து வைத்து வைத்தேன். அப்படி வசனம் நமக்குள்ள இருக்கணும். வைத்து வைத்து எங்க தட்டினாலும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இங்க தட்டினா நம்ம மரணீரின் பள்ளத்தாக்கில், எங்க தட்டினாலும் வசனம். அவன் சாத்தானுக்கு தட்டுறதுக்கே பயம். ஏன்னா அவனை வெட்டுற பட்டயமே வசனம் தான். இவனை எங்க தட்டினாலும் வசனம். ஆனா நம்ம தட்டினோம் வசனத்தை தவிர, ஏன்னா நம்ம நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறோம். கதை திரைக்கதை எல்லாம் நம்ம பேரை போட்டு எழுதி வச்சிருக்கோம். நீ இப்படி பண்ணல, நான் உனக்கு பண்றேன். நம்ம வசனம் இப்படிதான் இருக்கும். தாவீதுக்கு அப்படி எங்க தட்டினாலும் எங்க தட்டினாலும் எங்க தட்டினாலும் எங்க தட்டினாலும் ஏன்னா ஆவியானவர் பேசுவார். இயேசுவை வந்து தட்ட வந்தால சாத்தான் வசனத்தை தவிர வேற ஏதாவது பேசினாரா? ஆமே. ஏன்னா தெரியும், நமக்கு தெரியணும். என்ன எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் என்னுடைய கடைசி என்பது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறி இருக்கும். அதுதான் என்னுடைய சாட்சியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் இல்லையே அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்னும் கடைசி வரல. ஆமென். அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு 3வது வசனம், இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, எனக்கு சொல்லி உரைத்ததாவது. அப்படி கேட்கணும் வசனத்தை. எங்களுக்கு சொல்லின்லாம் இல்ல. ரேமாவை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. யார் ரேமா? டேவிட்டுக்கு பிள்ளையா? ரேமா என்ன வார்த்தை. ரேமாவை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. கர்த்தர் என்னோடு பேசினார். அவனுக்கு அப்படி தோணும். ஆனா ஆக்சுவலா அது கர்த்தர் எனக்கு சொல்லி இப்படி பேசி இருக்கிறோமா? அதெல்லாம் பேச மாட்டோம். அப்படியா பேசினாரா? ஏன்னா நமக்கு பேசினா என்ன, பேசலன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திடீர்னு அவனே ஒருத்தர் நீங்க திடீர்னு சத்தம் போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. என்ன நல்லா தூங்குனீங்களா? எங்க தூங்க விடுறீங்க? திடீர்னு நான் சத்தம் போடுறீங்களே. அப்பதான் ஆவியானவர் வந்து மெல்லிய சத்தத்திலும் பேசுவார், இடிமுழக்கத்திலும் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு சொல்லி உரைத்ததாவது சொல்லிட்டு சொல்ற, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, தாவீதின் கடைசி வார்த்தை பார்த்தீர்களா? யாரை பத்தி பேசுறாருன்னு? ஜீசஸ் பத்தி. அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்றார். சொல்லிட்டு அடுத்து அடிக்கிறார் பாருங்க தாவீது. 5வது வசனம், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ அப்படிங்கிறார். எப்படி இராதோ? இதோ அவருடைய நேசகுமாரன் எப்படி இருக்கிறார்? பிரகாசமா. அப்பா என் வீடு அப்படி இருக்கணும். முன்னாடி சிம்பிளா சொல்ற, வாயில வார்த்தை இருக்குல்ல, வசனத்தை வச்சுட்டு தன் வீட்டை வாஞ்சிக்கிற ஆண்டவர், என் வீடு இப்படி இருக்காதோ, என் வாயில இருக்கிற வார்த்தை போல என் வீடு இருக்காதோ, என் வாயில நீங்க தந்த வார்த்தையை போல என் வாழ்க்கை இருக்காதோ. இந்த ஏக்கம் தாவீது கடைசியில ஏக்கம் என்ன? கடைசி காலத்துல யார் என்ன பார்க்க வராங்களோ அப்படிலாம் கிடையாது. அது ஏக்கம் என்ன? இப்படி இராதோ என் வீடு. ஆவியானவரை நீங்க என்ன கொண்டு பேசுறீங்கல்ல, இப்படி என் வீடு இராதோ சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, சகலமும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். இந்த வேட மனப்பாடம் பண்ணணும். சகலமும். சகலமும்னா என்ன?
ஆமா, என்னுடைய A to Z மட்டும் இல்ல, கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்கிற என் சந்ததி ஆனாலும் சரி, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற சகலமும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க. வசனம் வாயில இருந்தா வாஞ்ச வளரும். எப்படிப்பட்ட வாஞ்ச? அப்பா, இந்த வசனம் போல என் குடும்பம் இருக்கணும். அது நடுவுல தான் ஆழமா அழுத்தி சொல்ற, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை. 1 கொரிந்தியர் 15 நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோமே, 15வது அதிகாரம் 3 முதல். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான எல்லாமே கர்த்தர் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுட்டார். இது நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆமென். இதுக்கு மேல செய்தி தொடரணுமா? பொதுவா இப்படிப்பட்ட ஆமென்லாம் என்னாத்துமாவே போடும்போது வரும். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை அவர் பண்ணி இருக்கிறார். இதுல அதனாலதான் தாவீதுக்கு நெருக்கங்கிறது. நம்ம ஒவ்வொரு பிரச்சனை முடியும் போது இதோட முடிஞ்சு நினைக்கிறோம். இல்ல, அதோனியான்னு ஒருத்தன் அடுத்து எழும்புவான். அப்சலோம் தான் கடைசின்னு பார்த்தா அதோனியா எழும்புறான். நமக்கு தெரியாது. நம்ம அங்க போறது வரைக்கும் யார் யார் எழும்புவான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியணும், எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 6வது வசனம். பேலியாளின் மக்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அப்போ என்ன இதன் அர்த்தம்? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான உடன்படிக்கை அவர் பண்ணி இருக்கும் போது நான் எங்க இருக்கணும் தெரியுமா? அவர் கையில் இருக்கணும். ஆனா நான் பேலியாளின் மகனா இருந்தால் அவரால் என்ன கையில பிடிக்க முடியாது. நம்ம ஒரு இதை கையில வைக்கிறோம், அது முள்ளுன்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்வோம்? விட்டுருவோமோ இல்லையோ அதை எரிஞ்சிருவோம். தாவீதின் கடைசி வார்த்தைகள் பாரு. நீ அழைக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. பேலியாளின் மகனாய் மட்டும் இருந்துராது. பேலியாள்னா யாரு? சாத்தான். சாத்தானுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன், குற்றம் சுமத்துகிறவன், எதிராளி. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் தான் பேலியாள். எல்லாமே தாவீது கடைசி வார்த்தை. நமக்கு வேதத்திலே நிறைய பார்க்க முடியும். தேவன் தெரிந்தெடுத்து விட்ட அநேகர் உண்டு. நீ முள்ளாயிட்டேனா தூக்கி போட்டுருவார். பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போட வேண்டிய, இதை எரிந்துதான் ஆகணும். முள்ளுக்கு இயேசு கிறிஸ்து பாதத்தை கழுவும் போது கூட யூதாசு மனம் திரும்பல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆண்டவர் எரிந்தார். பாத்தீங்களா? யூதாசே நீ கிளம்பு அப்படின்ட்டார், நீ போ அப்படின்ட்டார். எரிஞ்சிட்டார், தூக்கி எரிஞ்சிட்டார். அது ஆக்சுவலா யூதாஸ் அனுப்பி விட்டது போல இருக்கும். யூதாஸ் எரிந்து விட்டார். என முள்ளு நம்ம கை நீட்டி ஒண்ணு எடுக்கிறோம், முள்ளுன்னு தெரிஞ்சிட்டுனா எரிஞ்சிரும். தேவன்
எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைத்திருக்கும் போது அவரால் தூக்கி எறியப்பட்டவனாய், மனிதன் தூக்கி எறியலாம், கர்த்தர் தூக்கி எறிந்தால். அதனாலதான் லவோதிக்கேய சபைக்கு சொல்றார், நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல, நீ அனலாயாவது குளிராயாவது இரு. அப்படி இல்லைன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். பேலியாளின் மக்களாயிராதீர்கள். யாரையெல்லாம் பேலியாளின் மக்கள் என்று வேதம் சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் 19:22 வாசிக்க வேண்டாம், சொல்லிவிடுகிறேன். துணிகரமான பாவம் செய்கிறவர்கள். ஒரு லேவியன் ஒருவன் பென்யமீன் நாட்டுக்கு வரும்போது அங்கே அவனை ஒருவன் விசாரிக்கும் போது பேலியாளின் மக்கள் சிலர் போய் அவனிடத்தில் தவறாய் நடக்கும்படிக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த இரவில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை செய்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள். காயினிடத்திலே, காயினை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தானாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. இந்த பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சர்ச்சைகளும் வருவான், திரும்ப போய் பாவம் பண்ணுவான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. ஆராதனை முடிச்சுட்டு திரும்ப பாவம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யார் இருந்தாலும் அவங்க எல்லாம் யாருன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? பேலியாளின் மக்கள். பேலியாளின் மக்களை கையை தொடவே முடியாது, குத்திரும். அவர் சொல்றாரு, எனக்கு முள்ளு தந்ததெல்லாம் போதுன்ட்டார். தாவீதின் கடைசி வார்த்தைகள். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கு, அந்த டைம்ல உன்னை தூக்கி எறிகிற மாதிரி நீ இருந்துராதேங்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட முள்ள வாங்கிட்டு பேசாம இருக்கிறார். அவர் முள்ளாயிடக்கூடாது.